எங்கள் பாப்பாக்கு இன்னொரு 10 to 15 டேஸில் மொட்டை அடிக்க போகிறோம். ஸோ மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிடலான்னு சொல்லி பிளான் பண்ணி சிங்காநல்லூரில் ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பம் டு பான் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ போகும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே பயம்தான். அவள் கோஆப்ரேட் பண்ணுவாளா என்னன்றது ஒன்றுமே தெரில. ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து ஃபேமிலி ஷாட்ஸ் தான் எடுத்தோம். அப்பயே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுதுகிட்டே தான் இருந்தா. ஃபேமிலி ஷாட்ஸ் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப பயமாகவே இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே அவளை ஃப்ரீயாக விட்டு கொஞ்ச நேரம்லாம் கீழே விளையாட விட்டு ஃபஸ்ட்டு வந்து முருகர் தீம் போட்டோம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. காஸ்ட்யூம் என்னமோ ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. உத்ராஜக்கிட்ட அதெல்லாம் போட்டு பட் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த நேச்சுரலாக பின்னாடி மயிலிறகெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ அதே மாதிரி அவங்களும் வந்துட்டு காமிச்சிருந்தாங்க. கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முருகர் தீமுக்கு நல்லாவே வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணா, நல்லா சிரிச்சிட்டு. பட் அங்கே இருந்தவங்களுமே ரொம்ப பொறுமையாக எடுத்தாங்க. எங்களுக்கு அதுவே ரொம்ப வந்து இதாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகி இப்படியே கோஆப்ரேட் பண்ண மாட்டேதுன்னு நினச்சிருந்தாங்க. சத்தியமாக என்னால் ஃபோட்டோ ஷூட்டே முடிச்சிருக்க முடியாது. பட் அவங்க ரொம்பவே கோஆப்ரேட் பண்ணி பொறுமையாக எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவுபாய் தீமில் வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ அழகாக அந்த ட்ரெஸ்ஸுமே சிம்பிளாக இருந்தாலுமே அது க்யூட்டாக இருந்தது ரொம்பவே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன கார்லலாம் உட்கார வச்சு அவங்களும் என்னென்னமோ சொல்லி வேடிக்கை காமிச்சு எல்லாமே வந்து எடுத்தோம். கொஞ்ச நேரம் நல்லா சிரிச்சு விளையாடுறா. கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வரணும், எங்ககிட்ட வரணும் அப்படின்றது நினைக்கிறா. மோஸ்ட்டாகவே பாப்பா வந்து யார்ட்டையுமே அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாங்க. கொஞ்சம் நிறைய புது ஆளுங்கிறதங்காட்டி அவள் வந்து அவ்வளோ சீக்கிரம் அதுக்கு அடாப்டே ஆகவே இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக இந்த கவுபாய் ஃபோட்டோ ஷூட்டும் வந்து முடிச்சிட்டோம். இது வந்து நாங்கள் கொடுத்த ஸ்லாட்டுக்கு கிட்டத்தட்ட 2 ஹார்ஸ் தாண்டியே போயிடுச்சு. பட் இருந்தாலும் இவங்க பொறுமையாக பண்ணாங்க. அடுத்து வந்து அந்த மெர்மெய்ட் வந்து போட்டோம். இது ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுளாகவே இல்லை. யாராவது ஃபோட்டோ ஷூட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஒரு காஸ்ட்யூம் மட்டும் சூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த காலுக்கிட்ட வந்து நெருக்கிற மாதிரி இருக்கும் அந்த காஸ்ட்யூமே. ஸோ கோஆப்ரேட்டாக பண்ண மாட்டாங்க. இது அழுதுகிட்டே இருந்தால் ஒரு 5 ஷாட்லேயே நாங்கள் மூவ் பண்ணிட்டோம் அடுத்த ட்ரெஸ்ஸுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செஃப் தான் இந்த பேக்கரி இது மாதிரி வந்து. ஸோ இதுக்கு வந்து லைவாக வேணும்னு நாங்கள் கேட்டிருந்தாங்காட்டி எங்களவே வந்து அவங்க ரஸ்க்கு, பன்னு, மைதா மாவு இதெல்லாம் வாங்கி தர சொன்னாங்க. பவுல் அந்த செட்டப்லாம் அவங்களே வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அந்த மாவெல்லாம் வந்து ஆர்டர் போட்டு இந்த மாதிரி வந்து ஒரு லைவாக பன் இதெல்லாம் வச்சு அவங்க விளையாடுற மாதிரி வந்து அதை ஷூட் பண்ணோம். இதில் என்னென்னா ஏதாவது ஒன்று கரெக்ட் பண்ணுறக்காங்க யாராவது போனால் கூட அழுக ஆரம்பிச்சிட்றா, அதை பிடுங்குறாங்களோ என்னமோ நினச்சிட்டு ஒரு வழியாக இத்தனை பிரச்சனையை தாண்டி ஃபோட்டோ ஷூட்டை முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த மாதிரி வ்ளாக்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க.